அடுத்து டாடா சன்ஸ் சேர்மனா அப்பாயிண்ட் ஆக போறதா யாரோட பேர் அடிபடுது? எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ் மறைந்திருக்கும் ரிஸ்க் என்ன? என் சந்திரா எக்ஸிட்டால டாடா மோட்டார்ஸோட பிளான்ஸ் இம்பாக்ட் ஆகுமா? E20 ஃபியூவல் பத்தி இந்தியாவோட லீடிங் கார் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? ஏர் இந்தியாவோட 100+ பிளான் என்ன? விப்ரோ ஆஃபர் கொடுத்துருக்க 200+ கேண்டிடேட்ஸோட ஃபியூச்சர் என்னாச்சு தெரியுமா? எஸ்பிஐ 500 மில்லியன் பாண்டை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? யூஎஸ் இன்ஃப்ளேஷன், ஜாப் டேட்டா என்ன சிக்னல் பண்ணுது? இது அனைத்திற்குமான விடை இந்த வீடியோவில் மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு பிறகு இருக்கு. வணக்கம், நான் உங்கள் ஆதன் ஃபினான்ஸ்க்காக. வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் பிரீஃப் 13th August 2026. இன்னைக்கு சந்தை ப்ரீ மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனோட இருந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடங்கின முதல் நிமிஷத்துலேயே வந்துட்டு சடசடன்னு விழுந்து ஒரு 0.37% வந்து டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே ஒரு 12 o'clock மேலே ஸ்லைட் ரெக்கவரி போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிச்சு அப் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்பவும் டிக்ரீஸ் ஆகி நாளை வந்துட்டு ஒரு 0.34% டவுனில் முடிச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டத்தோட புண்ணியத்தால் இன்னும் கொஞ்சம் ரெக்கவரியை போஸ்ட் பண்ணி ஃபைனலாக -0.16%ஓட டேவை க்ளோஸ் பண்ணிருச்சு. நிஃப்டி க்ளோசிங்கில் வந்து 24,395.85 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் அதே க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்னால ஸ்லைட்டாக பாசிட்டிவ் ஆயிடுச்சு. 0.15% அப்பு. டேவோட க்ளோஸில் வந்து 78,079.96 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு சென்செக்ஸ். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு 0.43% டவுன் 57,635 க்ளோஸ் பண்ணியிருக்கு. நான் நேத்தே சொல்ல மறந்துட்டேன், 2-3 நாளைக்கு க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டமோட ஃப்ளக்சுவேஷன் பெருசா தெரியல நிஃப்டில. ஆனா நேத்து வந்து கிளியரா தெரிஞ்சது. வழக்கம் போல அந்த வியர்ட் கேண்டில், அப் கேண்டில் நேத்துமே தோணுச்சு. இன்னைக்குமே ஸ்லைட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து செபி எப்படி பண்றாங்கன்னு தெரியல. இதை அப்படியே விட போறாங்களா இல்ல பழைய மெத்தடுக்கு ரிவர்ட் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஆனா தினமுமே இந்த க்ளோசிங் எண்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட்ல லார்ஜ் கேப்ஸ் அண்ட் பிராடர் இண்டெக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்தது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்துட்டு டோட்டலா கிரீனா இருந்தது. செக்டரல் இண்டிசஸ்ல அதிகபட்சம் அடி வாங்கினது வந்து இன்னைக்கு மெட்டல் செக்டர் -1.05%. அதுக்கு அடுத்ததா சிமெண்ட் வந்துட்டு 0.93% டவுனா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே டவுனா இருந்தது. பட் எல்லாமே 0.5% கீழே தான் இருந்தது. பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நிஃப்டி கெமிக்கல்ஸ் வந்து 1.25% அப்பா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா ரியாலிட்டி வந்து 0.97%, எஃப்எம்சிஜி வந்து 0.84% அப்பா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா ஐடி வந்து வெறும் 0.39% அப். பட் ஆனா மிட் அண்ட் ஸ்மால் ஐடி சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.82% அப்பா இருந்தது. இதே என்னோட நிஃப்டியோட ஹீட் மேப். டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா டாடா கன்சியூமர், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், என்டிபிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஸ்ரீராம் ஃபினான்ஸ். டாப் லூசர்னு பார்த்தோம்னா ஹிண்டால்கோ, ஐசிசி பேங்க், அல்ட்ரா சிமெண்ட், கிராசம், எஸ்பிஐ லைஃப். இதான் என்னோட மார்க்கெட் பல்ஸ். நிஃப்டி 50ல அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டாக்ஸ், டிக்ளைன் வந்து 22 ஸ்டாக்ஸ். ஓவரால் மார்க்கெட்ல 1600 ஸ்டாக்ஸ்க்கு மேல அட்வான்ஸ் ஆயிருந்தது, 1600 ஸ்டாக்ஸ்க்கு மேல டிக்ளைன் ஆயிருந்தது. பேலன்ஸ் அவுட் ஆயிருச்சு. 52 வீக் ஹைல 108 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 62 ஸ்டாக்ஸும் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்தது. 146 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்தது, 92 ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்யூட் அடிச்சிருந்தது. இன்னைக்கு டிஐ 4300 crores மேல வாங்கியிருக்காங்க, எஃப்ஐ 511 crores மேல வித்திருக்காங்க. க்ரூட் வந்துட்டு ஸ்லைட்டா கரெக்டா இருக்கு. பிரெண்ட் வந்து $88 கீழே போயிட்டு இருக்கு. WTI வந்து $82 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டுமே ஸ்லைட்டா கரெக்டா இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $4365 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் ஸ்லைட் கரெக்ஷன் ஆஸ் யூஷுவல் கோல்ட தான் ஃபாலோ பண்ணுது. இன்னைக்கு சென்னை மார்க்கெட்ல 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 14,080 ட்ரேட் ஆகி க்ளோஸ் பண்ணிருக்கு. $115 கம்மி. சில்வர் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லாம $260 ரூபீஸ்ல இருக்கு. டாலர் வந்து ரொம்ப ஸ்லைட்டா ரெக்கவர் ஆயிருக்கு, 95.41. டாலர் இண்டெக்ஸ் க்ரூட் ஸ்லைட்டா கரெக்ட் ஆனாலுமே டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, 99.98ல இன்னைக்கு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. டாடா சன்ஸ் ட்ரஸ்டோட சேர்மன் என் சந்திரசேகரன் ரிசைன் பண்ணதை அடுத்து, அதாவது அவரோட பதவி காலத்தை நீட்டிக்க போறதில்லைன்னு சொன்னதற்கு அடுத்து யாரு சேர்மனா வருவாங்க டாடா சன்ஸுக்கு அப்படின்ற கேள்வி $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. அதுல பல பேரோட பேர் அடிபடுது. அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸோட மேனேஜிங் டைரக்டரா இப்ப இருக்கிற டிவி நரேந்திரனோட பேரு வந்து பலமா அடிபடுது. இவர் 1988ல டாடா ஸ்டீல்ல சேர்ந்திருக்காரு. நம்மள பல பேர் பிறப்பதற்கு முன்னாடி அவர் டாடா ஸ்டீல்ல சேர்ந்துட்டாரு. 2013ல இருந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. 61 வயதான டிவி நரேந்திரன் அடுத்த டாடா சன்ஸ் சேர்மனா அப்பாயிண்ட் ஆவாரான்றதை டிசைட் பண்றதுக்கு முதல்ல செலக்ஷன் கமிட்டி பேனல்ல யாருக்கெல்லாம் இடம் கிடைக்குதுன்றதை பொறுத்து தான் இதோட டைரக்ஷன் இருக்க போகுது. க்ளோஸா வாட்ச் பண்ணுவோம். டாடா குரூப்போட எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஆர்பிஐ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் கிட்ட இருந்து எஃப்சிஎன்ஆர் என்ற ஒரு கேட்டகரியில் ஒரு டெபாசிட்ஸ் அட்ராக்ட் பண்றாங்க. இதன் மூலமா வெளிநாட்டு கரன்சிகளை நம்ம நாட்டுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். அதன் மூலமா சரியக்கூடிய இந்திய ரூபாயோட மதிப்பை உயர்த்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31 இந்திய வங்கிகள் கலெக்ட் பண்ண எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $36,725 மில்லியன். ஏறக்குறைய 2 மடங்கு ஆயிருக்கு ஜூலை 20 கடைசியா கொடுத்த அப்டேட்ல இருந்து. இதன் மூலமா அதிகப்படியான பண வரத்து வந்துட்டு இருக்கு எஃப்சிஎன்ஆர் கேட்டகரியில அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. இவ்வளவு பெரிய
இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் பாஞ்சு போய் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் இருக்க ரிஸ்க் பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னதான் FCNR கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் டாக்ஸ் ஃப்ரீனாலுமே அவங்க பேஸ் கண்ட்ரியோட டாக்ஸ் ரெஜிம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் எவ்வளோ டாக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் இவங்க புரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து தான் இந்த மெத்தடில் ட்ரையே பண்ணணும். நிறைய பேர் அதை கன்சிடரே பண்ணுறது கிடையாது. அது ஒரு ரிஸ்க். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் ரிஸ்க் நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்தியன் ருப்பியில காசை வச்சிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக ஃபாரின் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு வந்து FCNR கேட்டகரியில் டெபாசிட் பண்ணுவாங்க. என்ன எல்லா டெபாசிட்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அவங்களோட தேவைக்கு இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா 2 முறைக்கான கன்வர்ஷன் சார்ஜஸ் அவங்க இன்கர் பண்ணணும். இதுக்கு அது ஒர்த்தா அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடும்போது லிக்விடிட்டி வந்து ரொம்ப தின். அவ்வளோ ஈஸியாக இதை லிக்விடேட் பண்ண முடியாது. ஸோ டைம் எடுக்கும். அப்படி லிக்விடேட் பண்ணால் கூட ப்ரீமெச்சூர் வித்ட்ராயலுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வராது நம்மளுக்கு. ஸோ அப்படி ஒரு தேவை, குறுகிய காலத்தில் பண தேவை இருக்கிறவங்க இந்த கேட்டகரியில் போய் போடக்கூடாது. அது ஒரு ரிஸ்க் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா HSBC பேங்க் மாதிரியான வங்கிகள் 19 டைம்ஸ் லிவரேஜ் தராங்க. அதாவது FCNR டெபாசிட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டெபாசிட் ஸ்லிப்பை ப்ரூஃபாக காமிச்சாங்கன்னா அது மேலே ஒரு லோன் தருவாங்க வங்கி. அந்த லோன் அமௌண்ட்டை கொண்டு போய் திரும்பவும் டெபாசிட் பண்ணுறது, அந்த டெபாசிட் ஸ்லிப்பை திரும்பவும் கொண்டு வந்து லோன் வாங்குறதுன்னு ஏறக்குறைய 19 மடங்குக்கு மொத்தமாக இவங்களால் லிவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். வெறும் $10,000 டெபாசிட்டை 1,90,000 வரைக்குமான டெபாசிட்டாக இவங்களால மாற்ற முடியும் இந்த மெத்தடில். ஆனால் அந்த லிவரேஜுக்கு தராங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வட்டி போடுவாங்க. அந்த வட்டிக்கும் FCNR டெபாசிட்டில் நம்மளுக்கு கிடைக்க போகிற வட்டி லாபத்துக்கும் ரொம்ப தின்னான இடைவெளி இருக்கும். ஒருவேளை ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த வட்டி விகிதத்தை அதிகப்படுத்திட்டாங்கன்னா அப்போ FCNR டெபாசிட்லேருந்து வரக்கூடிய லாபம் மொத்தமுமே வைப் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ரிஸ்க்கை அக்கௌண்ட் பண்ணிக்கணும் நிறைய பேர். இந்த மாதிரி இருக்கிற ரிஸ்க்கை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுதுன்ற ஒரே காரணத்துக்காக, லெவரேஜ் அவைலபிளாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமாக கொண்டு போய் இதில் டெபாசிட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பாங்க. இதுக்காகத்தான் ஆதன் ஃபினான்ஸ் சேனலில் FCNR கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அதை என்சந்திரனோட எக்ஸிட்னால டாடா மோட்டார்ஸ்க்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஏற்கனவே அவங்க செட் பண்ண ட்ரெஜெக்டரி க்ரோத்லேயே தான் தொடருவோம் அப்படின்றத அந்த நிறுவனத்தோட, டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் PV சைலேஷ் சந்திரா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸை அஷ்யூர் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜை சொல்லியிருக்காரு. எந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் நாங்கள் கைவிட போகிறதில்ல. ஏற்கனவே செட் பண்ண வளர்ச்சி பாதையில் தான் நாங்கள் போவோம். முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ண வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே தீருவோம். எந்த மாற்றமும் இருக்காது, எந்த சுணக்கமும் இருக்காதுன்னு அஷ்யூர் பண்ணியிருக்காரு. கடந்த வாரம் இந்திய அரசாங்கம் E20 பெட்ரோல்னால வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உடனடியான ரெஸ்பான்ஸா இந்தியாவோட ஆட்டோ லாபின்னு சொல்லப்படுற முக்கியமான கார் மேனுஃபேக்சரர்ஸ் மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா உட்பட்ட அந்த லாபி அவங்க அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நிறுவனங்கள் தங்களுக்குள்ளான தனிப்பட்ட கம்யூனிகேஷனில் E20 பெட்ரோல்னால வாகனங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் கிளாரிஃபை பண்ண உடனே அவங்களோட கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. முக்கியமாக அவங்களோட கம்ப்ளைண்ட்டில் அவங்க சொன்னது வந்து என்னென்னா, E20 பெட்ரோலில் நிறைய கண்டாமினன்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக குளோரைடும் மாய்ஸ்சரும் அவங்களோட வாகனங்களை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது. இதை அரசாங்கம் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கான தீர்வை சொல்லணுன்ற மாதிரி தான் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உடனடியாகவே அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ல கொடுத்த டேட்டாவை வந்து கொஞ்சம் வேலிடேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ற கேள்வி ரொம்ப நாளாவே இருக்கு. தெரியல என்ன ஆகும்ட்டு. வாகன உரிமையாளர்கள் அடுத்த வண்டி வாங்கறதுக்கான தொகையை இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏர் இந்தியா நிறுவனத்தோட தற்போதைய CEO கேம்பல் வில்சன் அவர்கள் ஏர் இந்தியாவோட பிளானான 100க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட், புது ஏர்கிராஃப்டை வாங்குற பிளான்ல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்த சில ஆண்டுகளில் இது ஏர் இந்தியாவை லாப பாதையில் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அஷ்யூர் பண்ணியிருக்காரு. இது போக அந்த நிறுவனத்தில் MD and CEO வில்சன் அவர்கள் பதவி விலகிறாரு. புதுசா எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் குரூப் சீஃபான டெவால்டே கெப்ரிமரியம் அப்படின்றவங்க வந்துட்டு பதவி ஏற்கிறாங்க. ஸோ இந்த லீடர்ஷிப் டிரான்சிஷனும் அது கொஞ்சம் ப்ரெஷர் உண்டாக்கும். ஆனாலுமே கண்டிப்பா நாங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போற CEO அவர்கள் அஷ்யூர் பண்ணியிருக்காரு. விப்ரோ நிறுவனம் ஆஃபர் கொடுக்கப்பட்ட 200+ கேண்டிடேட்ஸுக்கு, அதுவும் ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸுக்கு ஆன்போர்டிங் டிலே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்ஸ்ன்ற அமைப்பு, நேசன்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயிஸ் செனட்ன்ற அமைப்பு லேபர் மினிஸ்ட்ரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது அந்த மாணவர்களுக்கு சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் நிறைய உண்டாக்குது அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி கம்ப்ளைண்ட்
பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள ஆன்போர்ட் பண்ணலன்னா அந்த மாணவர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா தான் இருக்கும். பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ் உண்டாயிடும். ஏன் இந்த மாதிரி நிறுவனங்கள், அதுவும் பெரு நிறுவனங்கள் இப்படி பண்றாங்கன்றது புரியறதே இல்லை. ஒரு நிறுவனத்துக்கு எவ்வளவோ பிரஷர் உண்டாகலாம், ஆனா இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு அந்த பசங்களை வந்து நட்டாத்துல விடுற மாதிரி தொங்க விடுறது வந்து ரொம்ப தவறான ஒரு செயலாகும். விப்ரோ நிறுவனம் இதை கூடிய விரைவில் சால்வ் பண்ணணும்னு நம்புறோம். எஸ்பிஐ நிறுவனம் இன்டர்நேஷனல் லெவல்ல $500 மில்லியன் அளவுக்கு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாண்ட்ஸோட கூப்பான் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5.25%. மனசுல தோணுது என்ன, வெறும் 5.25% கூப்பான் ரேட்ல எஸ்பிஐ மட்டுமே ஒரு $500 மில்லியன் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியுதுன்னா, என்டையர் ஆர்பிஐ வந்துட்டு 6 to 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்து எஃப்சிஎன்ஆர்ல அவ்வளோ முக்கிய காசை கொண்டு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வேற இல்லைன்னு சொல்றாங்களே. அப்போ எல்லா பேங்க்குமே இந்த மாதிரி ஏதாவது பாண்ட் இஷ்யூ பண்ணா இந்திய அரசாங்கத்துக்கு இந்த வரி வருவாயாவது மிச்சமாகும் இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. எஸ்பிஐ இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறதா, நம்ம எஃப்சிஎன்ஆர் கேட்டகரியில இவ்வளோ காசு கொட்டி கொடுத்து அந்த ஃபாரின் ரிசர்வ் கொண்டு வரோம்னு நினைச்சு வருத்தப்படுறதா, எது சரின்றது எனக்கு தெரியல. 2-3 நாளா நெகட்டிவா இருந்த யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு வந்துட்டு ஜாப்ஸ் டேட்டா ரிலீஸ் ஆன உடனே கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இது காரணம் வந்து என்னன்னா, ஜாப்ஸ் டேட்டா வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. என்னடா நெகட்டிவ் டேட்டாக்கு மார்க்கெட் குசி ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த நெகட்டிவ் டேட்டானால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏத்த மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோவா தான் வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னமும் அதிகரிச்சிருக்கு மார்க்கெட்டுக்கு. அதனாலதான் கொஞ்சம் பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது போக இன்ஃபிளேஷன் டேட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ரொம்பலாம் இன்ஃபிளேஷன் ஏற கிடையாது. இன்ஃபிளேஷன் இன்ஃபேக்ட் சொல்ல போனா கூல் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு, இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்குன்ற பட்சத்தில் யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்கன்ற நம்பிக்கை மேலும் வலுப்பெற்று இருக்கு சந்தைக்கு மத்தியில். இன்னமும் ஒரு சிலர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றப்படும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவங்க மத்தியில் வந்துட்டு இன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து சந்தை மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படியே தான் இருக்கும், இல்லாட்டி குறைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மார்க்கெட் கொஞ்சம் குஷியாக இருக்குது. இதோட தாக்கம் வந்து தங்கத்தோட ரேட்லேயும் தெரிய வரும். அடுத்தடுத்த நாட்களில் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம், க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். இந்த டெய்லி சம்மரி மற்றும் சந்தை சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.